இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? நம்ம சேனல் 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ணலை. பிள்ளைங்க கேட்டாங்களேன்னு வீட்டில் கேசரி மட்டும் செஞ்சு கொடுத்தேன். இது எங்கள் மச்சி வீட்டுக்கு வரும்போதே சர்ப்ரைஸாக கேக் வாங்கிட்டு வந்தாங்க. மச்சினா எங்கள் நாத்தனார். 50K சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போதே எல்லாரும் சொன்னாங்க கேக் கட் பண்ண சொல்லி. அப்போவும் பண்ணவே இல்லையா, 1,00,000க்கு அவங்களே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதோட மறுநாள் மதியான சாப்பாட்டுக்கு மச்சி கூப்பிட்டுருந்தாங்க. ஏன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளைங்க ஸ்கூலு டியூஷன் எல்லாமே லீவு. அதனால் காலையிலே வர சொல்லிட்டாங்க. காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக பூரியானோ ரவை கஞ்சியும் வச்சாச்சு. இந்த பூரியாங்கிறது இனிப்பு ஸ்டஃபிங் மாதிரி உள்ளே வச்சுருப்பாங்க. அதுக்கு லேசான இனிப்பில் தண்ணி போல் அந்த மாதிரி ரவை கஞ்சி காய்ச்சி நல்லா மேலே ஃபுல்லாக ஊற்றி தொட்டு தொட்டு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப உசுறு. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இந்த பூரியா எங்கள் ஊரில் எப்போதுமே கிடைக்கும். யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கும், சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். அதோட எனக்கு கிச்சனில் சமைக்கிற வேலை எதுவும் இல்லை. ஆனால் அப்படியே கிளம்பி போயிட முடியுமா? பிள்ளைங்களுக்குள்ளதை எடுத்துக்கிட்டு அஸ்பருக்குள்ள மாவு, டயப்பரு, வைப்ஸு, எக்ஸ்ட்ராவாக ட்ரெஸ்ஸு, தொட்டி கம்பி எல்லாத்தையும் தூக்கிட்டு கிளம்புறதுக்கே 11 மணி ஆயிடுச்சு. அவங்க மாமி வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா என்னை விட பிள்ளைங்க தான் மொதல் ஆளாக நிற்பாங்க. அவ்வளோ பிடிக்கும். இப்போது நம்ம ஒரு இடத்துக்கோ ஒரு வீட்டுக்கோ போகிறோம்னா அங்கே நம்ம எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோம் அதை பார்க்கக்கூடாது. பிள்ளைங்களுக்கு அந்த இடம் எப்படி இருக்குது அதில் தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா அங்கே போயிட்டு நம்ம பிள்ளைங்களை நீ அப்படி செய்யக்கூடாது, இதை பண்ணாத அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும் போல் அப்படின்னு பிள்ளைங்க நினச்சிருவாங்க. பிள்ளைங்க சேட்டை பண்ணால் கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்காக அவங்க குணத்தை மாற்றி ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது. ஸோ மேக்ஸிமம் பிள்ளைங்களாக இருக்க விடுங்க. அந்த மாதிரி இருக்க முடியாத இடத்துக்கு அதிகமாக போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. போகும்போதே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போனோம். அந்த பேக்கரியில் எவ்வளோ பெரிய கொழுக்கட்டை அன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைமாக பார்த்தேன். இங்கே கோயிலில் பூஜைலாம் ஸ்பெஷலாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அஸ்வர் குட்டிக்கு போனதுமே தூக்கம் வந்துருச்சு. அங்கே சீலிங்கில் கம்பி இல்லை, தொட்டி போட முடியாது. இந்த மாதிரி ரெடிமேடாக ஆன்லைனில் நாங்கள் வாங்கினது. அதை ஜன்னல் கம்பியில் மாட்டி விட்டுட்டு அதுக்கு தாவணி பார்த்திங்கன்னா தொட்டி தாவணியை இந்த மாதிரி மூட்டி தச்சு வச்சுருப்போம். அதை அப்படியே மாட்டி விட்டுருவோம். இப்போது இங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வேறு இடத்துக்கு போகும்போது நிறையா தடவை பார்த்துட்டேன். ஏதாவது ஸ்நாக்ஸ் வைப்பாங்களா, என் பிள்ளை இதெல்லாம் சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லுவேன். இல்லையே நான் சாப்பிடுவேனே அப்படிம்பானுங்க. அதே மாதிரி டீலாம் குடிக்க மாட்டான்னு சொன்னால் இந்த பக்கம் டீ கப்பை தூக்கிட்டு நிற்பானுங்க. இந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு. ஆசிர் பிறந்திருக்கும் போதெல்லாம் எனக்கு கோவமாக வரும், ஏன் இப்படி செய்கிறான் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு இது பிள்ளைங்களோட சுபாவம்னு. அந்த இடத்துல ஒரு டைலாக் வேறு வரும், பிள்ளைங்களே அப்படி தான், வீட்டில் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க, வெளியில் போனால் கேட்பாங்கன்னு. இப்போலாம் சிரிப்பு தான் வருது அதை பார்த்தா. அதனால் எங்கே போனாலும் சாப்பிட மாட்டான்லாம் சொல்கிறதில்ல. வேணும்னா சாப்பிடு, வேணாடா வச்சுருமான்னு சொல்லிடுவேன். அங்கே நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு அதெல்லாம் என்ன எப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கே மீன் ஆனோம், தேங்காய் பால் சோறு, மீன் ஃப்ரை, வெண்டைக்காய் ஃப்ரை, அப்பளம்னு எங்கள் மச்சி எல்லாம் ரெடியாக வச்சுருந்தாங்க. வீட்டில் இருந்தால் கிச்சனை போய் உருட்டிகிட்டே நிற்பேன். நான் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டேன். இதை விட வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.